அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம மார்க்கத்தில் முடிவெடுக்கிற முக்கியமான விஷயங்கள் ஹிஜ்ரி வருடக்கணக்கு. அந்த பிறையை பார்த்து தான் எல்லாமே நம்ம முடிவு செய்கிறோம். நோன்பு வைக்கும்போது அந்த பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கிறோம். அதே போல் நோன்பு விடுறதும் பிறையை பார்த்து தான் நோன்பு விடுறோம். பெருநாள்களை பிறையை பார்த்து தான் கொண்டாடுறோம். இது எல்லாமே நம்ம பிறை பார்த்து தான் செய்கிறோம். இருந்தாலும் இப்போ நம்ம இந்த உலக அமைப்புப்படி முக்காவாசி பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? முக்காவாசி இல்லை, எல்லா அரபு நாட்டில் கூட அதிகமாக ஃபாலோ பண்ணுற விஷயம் ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி ஆங்கில வருட அந்த கணக்கை வச்சு தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்கூலு, ஆஃபீஸு எதை எடுத்தாலும் இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அதைப்படி தான் எல்லாமே நடக்கும். அந்த வகையில் இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. அதுக்கப்புறமா புது வருஷம். இப்போ புது வருஷம் பிறக்க போது சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? நிறைய ஃபித்னாக்களை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் சேர்ந்து இதை செய்கிறாங்க. அதுதான் இது ஃபித்னாக்களில் போய் அடங்கிடுது. ஏன்னா அந்நிய கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அது ஃபித்னாக்களில் ஒன்றாக தான் இருக்கும். ஏதாவது நல்ல செயலாகட்டும், புது வருஷத்தில் அந்த முதல் நாளில் ஆரம்பிக்கிறது, அன்றைக்கி ஸ்பெஷலான துவா ப்ரேயர் சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபித்னாக்கள் தான். இந்த மாத கடைசியில் நிறைய ஃபித்னாக்கள் அரங்கேறுது. அதனால தான் என்னவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் அதிகமாக அழிவுகளை இறக்க ஆரம்பிக்கின்றான். நிறைய அழிவுகள் பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக நம்ம இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கோங்க, டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு பயம் வந்துச்சு. குறிப்பாக மழை. டிசம்பர் மாதம்னாலே அதிகமாக மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. மழை என்பது அல்லாஹ்வின் அருள் வளம். உண்மையிலே அது ஒரு பரக்கத்தான விஷயம். குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் என்ன சொல்கிறான்? நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களுக்கு செல்வத்தை தரேன், ஆறுகளை தரேன், தோட்டங்களை தரேன், குழந்தை பாக்கியத்தை தரேன், அதை கூட சேர்த்து மழையே தரேன் சொல்கிறான். ஏன்னா மழை என்பது ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஒன்று தான் மழை. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் பெய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வின் அருட்கொடையான அந்த மழையே ஒரு பேரழிவு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் அல்லாஹ்வின் கோப பார்வை. இந்த டிசம்பர் மாதத்தில் அல்லாஹ்வின் கோப பார்வையிலிருந்தும் நாம் தப்பிக்கணும், அவனது அருளையும் பெறணும். இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும்னா நான் சொல்ல போகிற இந்த துவாக்களை இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஒன்று தானே மழை. துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்களில் நாம் துவா செஞ்சால் நிச்சயமாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி தருவான். அதில் ஒரு நேரம் மழை நேரத்தில் கேட்கப்படும் துவா. மழை நேரத்தில் நீங்கள் துவா கேட்டு பாருங்க, மனப்பூர்வமாக கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, மழை பொழியும் போது அந்த மழை துளி கொஞ்சமாவது நம்ம மேலே படுற மாதிரி நின்று துவா செஞ்சு பாருங்க. மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன் துவா செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களின் அந்த கஷ்டம் தீரும், உங்கள் ஹாஜத்துக்கள் நிறைவேறும். உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி நீங்கள் துவா கேட்கும்போது சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த துவாக்களை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்கள் மீது அல்லாஹ்வின் கோப பார்வை இருக்காது. அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு கிடைக்கும், இரக்கம் காமிப்பான். அதன் பலனாக நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதம் நமக்கு ஒரு திருப்தியான, சந்தோஷமான, மனநிறைவான ஒரு மாதமாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் ஒவ்வொரு துவாக்களையும் நீங்கள் ஓதுங்க. சில துவாக்களை நான் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தேவை உள்ளவர்கள் அந்த துவாக்களை ஓதுங்க. ஒவ்வொரு துவாவை சொல்லும் போதும் இந்த தேவைக்காக இந்த துவாவை ஓதுங்க நான் சொல்கிறேன். தேவை உள்ளவர்கள் ஓதுங்க. சில துவாக்கள் பொதுவாக இருக்கும். அந்த பொதுவான துவாக்கள் நீங்கள் ஓதும்போது எல்லாமே அதில் உள்ளடங்கிவிடும். நீங்களே பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து ஓதிக்கிங்க. இதில் முதல் துவா என்னன்னா, அல்லாஹும்ம ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபதலிக்க அம்மன் சிவாக். வீட்டில் ரொம்ப வறுமை, கஷ்டம், கடன்கள் சொல்லிட்டு ரொம்ப ஒரு முசீபத்தாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த துவாவை ஓதிக்கிங்க. இந்த மாதிரி மழை பொழியும் போது எப்பெல்லாம் மழை பெய்தோ அப்போ ஓடி போய் உங்கள் மேலே ஒரு துளி மழை துளிகளால் படுற மாதிரி இருக்கணும். கையேந்தி இந்த துவாவை ஓதுங்க. எத்தனை முறைனா எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் உங்களால் இஷ்டத்துக்கும் ஓத முடியும். இல்லைனா பார்த்து கூட நீங்கள் ஓதிக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 முறை ஓதிக்கிங்க. ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி
கையேந்தி கேளுங்க, என்னுடைய கஷ்டத்தை நீக்கி, என்னுடைய கடனை நீக்கி, இதை அடைக்க ஒரு வழி காமி சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தாராளமாக கொடுப்பவன். நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களை நீக்கி உங்களுக்கு செல்வத்தை தாராளமாக வாரி வழங்குவான். இந்த மாதிரி ஏழ்மையான வறுமையான சூழ்நிலையில் உள்ளவங்க இந்த துவாவை ஓதிக்கிங்க. இந்த மாதம் முழுக்க ஓதுங்க. அடுத்து 2வது துவா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது பொதுவான துவா தான். மனசில் ரொம்ப பதட்டமாக இருக்கும், நிறைய சிக்கலாக இருக்கும், உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. இதிலிருந்து எப்படி நம்ம வெளியே வரப்போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கிய ஒரு மனசோட, பதட்டமான ஒரு மனசோட இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம். எவ்வளவு என்ன ஒரு ஹாஜத்து உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பி இந்த துவாவை நீங்கள் ஓதி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். அடுத்து 3வது துவா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இந்த துவாவை யார் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளான். மிக சிறந்த துவா. எப்படிப்பட்ட தேவைகளும் நிறைவேறும். சாதாரணமாக இந்த துவாவை நீங்கள் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி கேட்டாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இது போன்று மழை பொழியும் நேரத்தில் நீங்கள் ஓதி துவா செய்யும் போது அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ சீக்கிரம் உங்கள் தேவைகள் நிறைவேறும், எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கஷ்டங்கள் தீரும் சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதத்தை விட்டுறாதீங்க, இந்த நேரங்களில் வீணாக்கிடாதீங்க. இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதிக்கிங்க. அடுத்து 4வது துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்துள்ள துவா இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தவ் வ கீனா அஸாபன்னார். இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு நல்லது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. டெய்லியும் நம்ம ஓதிட்டு வரணும். இது போன்ற முக்கியமான சூழ்நிலையில் அந்த காலங்களை நீங்கள் ஓதும்போது இன்னும் அதிகம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த துவாவை. இதனால் நம்ம என்ன பலன் கிடைக்க போது சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தேவைகள், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அல்லாஹ்வே எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ். நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஹாஜத்தை, அந்த தேவையை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இதை டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதிக்கிங்க. மறுமைக்கான ஒரு சிறப்பும் இந்த துவாவில் இருக்குது. நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய சிறந்த துவாக்களில் இதுவும் ஒன்று. அடுத்து 5வது துவா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. சில பேருக்கு ஆசை இருக்கும், சொந்த வீடு வேணும், வாடகை வீட்டில் இருப்பாங்க, நாம் எப்படா சொந்த வீடு நம்ம வாங்குவோம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். சொந்த வீடு யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. ஓதி துவா செய்யுங்க. மழை எப்போல்லாம் பொழுதோ அந்த நேரத்தில் போய் ஓதி கையேந்தி துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். அதே போல் திருமணம் ஆகாமல் தள்ளி கொண்டே போகும். சில பேருக்கு திருமணம் வரன் பார்த்து கொண்டு இருப்பாங்க, நல்ல சாலிகான ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது நிறைவேறும். 3வதாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்காதா, நல்ல வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த துவாவை அந்த நியத்தோட ஓதி துவா செய்யும் போது நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீடு வேணும், நல்ல ஒரு வரன் அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும். இந்த 3 தேவைகளில் இருக்கிறவங்க இந்த துவாவை நீங்கள் ஓதி துவா செய்யும்போது உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். இது போன்ற மழைக்காலங்களில் நீங்கள் அந்த நேரத்தில் துவா செய்யும்போது சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ சீக்கிரம் என் துவா கபூல் ஆயிடுச்சு சொல்லிட்டு. அடுத்த துவா என்னென்னா, மழையே ஒரு அருட்கொடை தான். அதுவே அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு பரக்கத்து. அந்த பரக்கத்தான ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு சொல்லிட்டு தனியாக ஸ்பெஷலான ஒரு அருளை கேட்டு பெற்றுத்தரக்கூடிய சிறந்த துவா. கஃப் வாசிகள் ஓதிய துவா இது. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. மிக சிறந்த துவா இது. நீங்கள் பொதுவாக ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேற வேண்டி இருந்தால், ஏதாவது சிக்கலில் நீங்கள் மாட்டி இருந்தால் இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது உங்களுக்கு விரைவில் பலன் கிடைக்கும். இன்னும் இது போன்ற பரக்கத்தான நேரங்களை நீங்கள் ஓதும்போது அதிகப்படியான பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அல்லாஹ்விடமிருந்து அந்த ஸ்பெஷலான அருள் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வரும். அது
100% உண்மையான விஷயம். இல்லை இதில் இருக்க எந்த துவாவும் எனக்கு தெரியல, சிம்பிளாக எனக்கு துவா சொல்லுங்கள், நான் கேட்கணும், அந்த மழையிலேருந்து நான் கேட்கணும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லா அல்லாஹும் மக்ஃபிர்லி இந்த மாதிரி பாவ மன்னிப்பிற்கான துவாவை நீங்கள் அதிகமாக ஓதலாம். ஒன்றும் இல்லை, மழை பெய்தா போய் நின்று ஒரு துளிகள் உங்கள் மேலே படுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று கையேந்தி அஸ்தக்ஃபிருல்லா 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 சொல்லிட்டு உங்களால் எவ்வளவோ முடியுமோ அவ்வளவோ ஓதி பிறகு உங்கள் தேவைகளை உங்கள் கஷ்டங்களை நீங்கள் அல்லாஹ்விடம் சொல்லலாம். ஏன்னா தௌபாவிற்கு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய விஷயம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் தன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் விரும்புகிறான். பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவனுடைய எல்லா சோதனைகளையும் அவன் நீக்கி விடுவான். அல்லாஹ்விற்கு பிடிச்ச விஷயம் இது. எந்த துவாவுமே தெரியாதவங்க இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி கேட்டால் போதும். அஸ்தக்ஃபிருல்லா இந்த ஒரு வார்த்தையை அதிகமான முறையில் ஓதி கையேந்தி அல்லாஹ்விடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், உங்கள் தேவைகளை கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த நேரத்தில் உங்கள் பாவங்களை மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளையும் நீக்கிவிடுவான். இந்த மாதத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க, வீணாக்க வேண்டாம். இதன் மூலம் என்ன நடக்கும், நம்முடைய பிரச்சனைகளும் தீரும். இன்னொரு விஷயம், அல்லாஹ்வின் அந்த அருட்கொடை, அந்த மழை நமக்கு அருளாதான் இருக்கும், இன்னும் நம்மளுக்கு பரக்கத்தாக மாறிவிடும், அழிவாக மாறிடாது. அந்த அழிவிலிருந்தும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி அவங்கவுங்க கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறையிட்டு கெஞ்சி அழுது கேளுங்க. நிச்சயமாக உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அப்படி எல்லா கஷ்டங்களையும் நீக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாகாமல் அவனின் அருளை, அன்பை, கருணையை பெற்ற நன்மக்களாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.